வெல்கம். நான் உங்க சுகன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் என்ன அப்படின்னா டேஷிங் த்ரூ தி ஸ்னோ. இதை பத்தாங்க பார்க்க போறோம். என்னடா படத்தோட நேமே ஸ்னோன்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே ஸ்னோ இதுல வந்து ரொம்பவே கவர்ச்சியா கொடுத்திருக்காங்க. குழந்தைங்களா கவர் அளவுக்கு ரொம்பவே அழகா இருக்கு, ரசிக்கிற அளவுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நிகழ்ந்த சம்பவத்தால கதாநாயகன் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துமஸ் பண்டிகை மீதும் சாண்டா கிளாஸ் மீதும் ரொம்பவே வெறுப்பா இருக்காரு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு நாயகன் வீட்டுக்கு ஒரு சாண்டா என்ன பண்ணுதுன்னா வருது, திரும்பவும் பிரச்சனையில மாட்டிக்குது. அந்த பிரச்சனையில இருந்து அந்த சாண்டா எப்படி தப்பிக்குது, கதாநாயகனுக்கு சாண்டா மீதும் கிறிஸ்துமஸ் மீதும் திரும்பவும் நம்பிக்கை ஏற்படுதா அப்படின்றதாங்க இந்த கதையில ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. இது நீதி கதைன்றதால குழந்தைகளுக்கான மெட்டீரியலை ரொம்ப அழகாவே காமெடியாவே சொல்லியிருக்காங்க இயக்குனர் டிம் ஸ்டோரி அவங்க தான். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாசியான சாண்டாவை காட்சிப்படுத்தி நம்மளா ரசிக்கிற அளவுக்கு ரொம்பவே கவர்ச்சியா கொடுத்திருக்காங்க. கதாபாத்திரத்தோட எமோஷனை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு பேக்ரவுண்டோட மியூசிக் ரொம்பவே அழகா இருக்குங்க. சாண்டா கிளாஸாக நடிக்கிறது யாருன்னா லில் ரெல் ஹோவேரி. பல இடங்கள்ல சிரிக்கவும் மருந்து ரசவும் கொடுத்திருக்காரு. இதுல ஸ்னோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காட்சியா கவர்ச்சியாவும் இருக்கு. கிறிஸ்துமஸ் சாண்டாவோட கலைமான் வந்து எப்படின்னா பல இடங்கள்ல ரொம்ப கிராபிக்ஸ் வந்து மேம்படுத்தி இருக்காங்க. கண்டிப்பா இது குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்க ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கு. கண்டிப்பா குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு படமாவும் அமைஞ்சிருக்கு.